ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இந்த காலைவேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைவேளையிலே கூட கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறார், சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், பாடுகளை அறிந்திருக்கிறார், துக்கங்களை, கவலைகளை, வேதனைகளை, பலவீனங்களை, வியாதி படுக்கையை சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் நிச்சயமாக இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கவும் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலைவேளையில் உங்களுக்காக தேவன் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் சகல காரியத்தையும் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை இடுகிறான். நீங்களும் இந்த காலை வேளையிலே விசுவாசத்திலே நம்பிக்கையிலே சோர்ந்து விடாதபடிக்கு அறிக்கையிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக, குடும்பத்தின் காரியங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக, உங்கள் பிள்ளைகள் காரியத்துக்காக, நீங்கள் இதுவரை சோர்ந்து பயந்து பின்தங்கியிருந்த சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்தின் காரியங்களுக்காக, உங்களுடைய வீட்டு காரியங்களுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக, நீங்கள் இதுக்கு முன்பாக என்னென்ன கையின் பிரயாசங்களிலே செய்து தோற்று போனீர்களோ, எல்லாம் இழந்து போனீர்களோ, அது நடுவிலே கர்த்தர் யாவையும் செய்து முடித்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஊழியத்திலே கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த வேளையில் கூட பாருங்கள், கர்த்தர் 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். காரணம் ஒரே ஒரு காரணம்தான். காரணம், அவர் கானான் தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆனால் 40 வருஷங்களிலே கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். கண்மலை பிளந்து அவர்களை அக்கினிஸ்தம்ப மேகஸ்தம்பத்தில் வழிநடத்தி மன்னாவை கொடுத்து ஒவ்வொரு நாளும் காத்து நடத்தி அந்த சந்ததிகளை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து குறைவின்றி நடத்தி கானான் தேசத்திலே ஆசீர்வாதமாய் வைத்தார். உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அவர் சரியான வழியிலே தான் நடத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய நாமத்துக்கு பயந்து நாம் பின் செல்லும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பாரானால், தேவ நாமத்தினாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்றி செல்லும் பொழுதுதான் அந்த காரியம் முடியும். கர்த்தர் செய்து முடிப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக செய்கிற ஊழியம் தேவனுடைய சித்தத்தின்படியாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எகேமியாவை கொண்டு கர்த்தர் இடிந்த அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட வாசல்களையும் அவர் செய்து முடித்தார். அவர்கள் செய்து முடிப்பதற்கு உதவி செய்தார். உங்களுக்கும் கொடுத்திருக்கிற குடும்பத்தின் காரியங்கள், கையின் பிரயாசத்தின் காரியங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஊழியத்தின் காரியங்களிலே கர்த்தர் யாவையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். நீங்கள் மன உத்தமமாய் உண்மையாய் கர்த்தர் வார்த்தையை நம்பி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஒப்பு கொடுத்து நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய காரியத்தை நெகிழ விடாமல் கர்த்தர் கிருபை தாங்கும். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். யாவையும் செய்து முடித்த தேவனாய் நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவர் கிருபை அனுப்பி நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்படுவார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவர் நெகிழ விடாமல் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே யாவையும் செய்து முடிக்கிறவராய் வெளிப்பட்டிருக்கிறவரே, இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், உடைய சந்ததிகளையும், வேலை, சம்பாத்தியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பேசி தொடர்ந்து உம்மை பின்பற்றி தொடர்ந்து உமக்காக உம்முடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவராய், வெற்றி சிறந்தவராய், ஆண்டவரை எல்லாவற்றிலும் கர்த்தர் தாமே, நீர் தாமே மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று தந்தவராய் எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் ஜீவிக்கிறீரே. அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்தி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும்
உம்முடைய கரத்தின் வல்லமை இறங்கி நெகிழ விடாமல், ஆண்டவரை விட்டு விலகாமல், கைவிடாமல் காத்துக்கொள்ளும். வியாதி படுக்கை மாறட்டும். வியாதியின் போராட்டத்திலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும். பிசாசின் கிரைகளிலிருந்து விடுதலையாக்கும். பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். பிசாசின் திட்டங்கள் முறிக்கப்படட்டும். தேவைகள் மத்தியில் இருக்கிற தடைகள் நீங்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் யாவையும் செய்து முடிக்கிறவராய் இன்று முதல் சகல காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற ஊழியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலனும் சுகமும் கொடுத்து, இன்னும் வல்லமை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து யாவையும் செய்து முடிப்பீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசத்தில் யாவையும் செய்து முடிப்பீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாவையும் செய்து முடிப்பார்.